வணக்கம். இன்னைக்கு ஜீவா சினிமாவில் வழமை போல் நம்ம ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் வசந்தன் உங்களுக்கு தெரியும். அவர் திரைத்துறை சார்ந்தவர், பாடகர், இசையமைப்பாளர், நல்ல தமிழ் உச்சரிப்புக்கு என்று பெயர் போனவர். அவர் நடிகர் விஜய் குறித்து சொல்லியிருக்கார். ஏற்கனவே இந்த வினோதினி போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, திரைத்துறையில் இருந்தே விஜயை பற்றி ஆபத்துன்னு. ராதிகா ஒரு முறை அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்க அப்பாவுடைய ஒரு டயலாக்கை வச்சு விஜயை பார்த்து கிளின்னு கிழிச்சாங்க. இந்த நிலையில் திரைத்துறையில் இருந்தே ஜேம்ஸ் வசந்தன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள். விஜய் ஆபத்தானவர், விஜயை ஆபத்தான நபராகத்தான் பார்க்கிறேன். வலிமையற்று எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இருப்பதால் இவர் மூலம் ஆபத்து நிகழும் என்பதால் அவரை ஆபத்தானவர் எனவே சொல்கிறேன் என்றே சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் கேட்கலாம், விஜய் என்னங்க அவ்வளோ பெரிய ஆபத்து? அவரும் அரசியல் கட்சி இந்த நாட்டில் யார் வேணாலும் தொடங்கலாம், அப்படி தானே? அரசியல் கட்சி தொடங்குகிற வயசு இருக்குது, அவர் அதுக்கான இது இருக்குது, கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது, அவர் தொடங்க போகிறாரு, ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவரே சொல்கிறாரு எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு பணக்காரர் வர்றாரு, மக்களுக்கு ஃபெமிலியரானவர், அரசியலுக்கு வர்றாரு, அது ஒரு தகுதி தானே. அவர் வந்துட்டு போகிறார், ஏன் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி படத்தில் வரக்கூடிய ஒரு சீனை கட் பண்ணி போட்டு இப்போ நிறைய பேர் பரப்புகிறாங்க. அந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி விஜய் அப்படி போய்கிட்டு 17 வயசு பையனை வச்சு குத்திட்டு நான் போயிடுவேன், ஜோனைல் இதில் தப்பிச்சிருவான், சிறுவர்களை வைத்து கொலை செய்வேன் அப்படின்னு விஜயே வாக்குமூலம் கொடுக்குறார். இன்றைக்கி 17 வயசு பையன்தான் போய் ஒரு அப்பாவி ஒரிசா இளைஞனை தாக்கியிருக்காங்கிறது நம்ம எல்லாரையும் பதப்பதைக்கிற செய்தியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் விஜய் மாதிரி நடிகர்களை பின்பற்றுகின்ற குழந்தைகள் 13, 14, 16 வயசு பசங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் தப்பான இதுக்கு போவாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் தப்பானதுக்கு போகலாம். ஏன்னா அதுக்கான எல்லா இதுவும் அந்த படத்தில் சொல்லித்தருது. சிகரெட்டு, கஞ்சா, போதை, சரக்கடிக்கலாம். இதை விஜயும் செய்கிறாரு, விஜய் படத்தில் வர வில்லனும் பண்ணுறாங்க. பாட்டில் இப்படி வச்சுக்கிட்டு ஆடுறது, பாட்டிலை ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குறது, ஒரே ஒரு பீர் இப்போ தப்பு இல்லைன்னு சொல்கிறது, இது எல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆகுனது விஜயோட படங்கள் தான். எல்லா ஹீரோக்கள் படங்கள்னாலும் விஜய் படம் அது கூடுதலாகவே செய்யுது. ஏன்னா குழந்தைகளும் பெண்களும் அதிகம் ரசிக்கக்கூடிய நடிகர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் விஜய்க்கு அந்த கவனம்லாம் கிடையாது. நம்ம இதை ஒரு 13 வயசு குழந்தை பார்க்குமே, 15 வயசு பொண்ணு பார்க்குமே, அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லா விதமான ஆபாசம், இரட்டை அர்த்தம், வன்முறை, அந்த குழந்தைகளுக்கு சிந்திக்காமல் எதையும் செய்ய தூண்டுகிற விஷயம் இருக்குல்ல. குழந்தைகளுக்கு எதெல்லாம் போர் அடிக்கும்னா அப்பா தர்ற அட்வைஸு, அம்மா தர்ற அட்வைஸு, டீச்சர் காண்பிக்கிற கண்டிப்பு, பெரியவங்க கொடுக்கின்ற வழி காட்டுதல், இதெல்லாம் குழந்தைகளுக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அதுகளுடைய மூளையை ஜாலியாக இருக்கிறதுக்கு எதிராகவே சிந்திக்க வைக்கிறோம். நம்ம படி, டேய் கெட்ட வார்த்தை பேசாத, ஏய் வன்முறை கையில் எடுக்காத, அடிக்கக்கூடாது, இது எல்லாமே. இப்போ இதுக்கு பதிலாக ஒருத்தர் குழந்தை எதெல்லாம் செய்யுதோ அதை என்கரேஜ் பண்ணால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுதான் விஜய். அடி, ஒட, நீ யார் தெரியுமா அப்படிங்கிறது, டான்ஸ் ஆடுறது, டபுள் மீனிங்கில் பேசுறது. அப்போ குழந்தைகளுக்கு அந்த அந்த வயசில் கிளுகிளு பூட்டுற எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு பிம்பம் தான் விஜய். இந்த விஜய் இந்த சினிமாங்கிற பிம்பத்தை தாண்டி வேறு எதுவுமே தெரியாத, எதுவுமே புரியாத ஒரு நபராக இருக்கிறார். இவரை பின்பற்றுவவங்க அது இவரை தலைவராக ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இவரை விட அறிவு குறைச்சலாக இருக்கிறவங்க தானே இருப்பாங்க. இவரே ஒரு 12ஆம் கிளாஸ் படித்தவர், கண்டிப்பாக ஒரு டாக்டரேட் முடித்தவன், ஒரு படித்தவன், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும், ஒரு அரசியல் சூழல் தெரிஞ்சவங்க, விலைவாசி குறையணும்னு நினைக்கிறவங்க, இன்று ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் குறித்து பேசுகிறவங்க, ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை உடையவங்க, ஆண் பெண் சமத்துவம் குறித்து சிந்திக்கின்ற முற்போக்காளர்கள் யாரும் விஜயை பின்னாடி போக மாட்டாங்க. இது எதுவுமே இல்லாத, முதல்ல இதுக்கு எதிரானவன் விஜயை ஆதரிப்பான். அதாவது சமூக நீதிக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிராக, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக, இடதுசாரிகளுக்கு எதிராக சிந்திக்கிற வலதுசாரிகள் விஜயை ஆதரிப்பாங்க. இன்னொன்று, இடதுசாரி வலதுசாரி திராவிடம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, விஜய் வந்தால் விசிலடிப்பேன்னு சொல்லுவான், அவனும் ஆதரிப்பாங்க. அப்போ அவன் தான் பெரிய ஆபத்து. அந்த அரசியல் ஏற்றுக்கக்கூடிய இளைஞனும் ஆபத்து, அவன் தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஜயும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவன் விஜயை தலைவனாக ஏற்றுக்க மாட்டான். அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்க ஒரு கூட்டம் இருக்குது, இளைஞர் கூட்டம் இருக்குது. கரெக்டாக 18, 22, 25 வயசு பையன் கூட்டம்லாம் இருக்குன்னா அது என்ன மாதிரியான கூட்டம் இருக்குன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டினா பாருங்கள், கத்தியை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது, டான்ஸ் ஆடி காமிக்கிறது, தன்னை 4 பேர் மத்தியில் கெத்தாக காமிச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுறாங்க. போதை அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, ஸ்டைல் அடிக்கிறது, தம் அடிச்சுட்டு இது பண்ணுறது, சட்டத்தை மீறுவதை பெருமையாக பேசுறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதையும் பொண்ணுங்களை ஈவ்டீசிங் பண்ணுறதையும் ஆம்பளத்தனத்தின் அடையாளமாக காண்பிப்பது, இது எல்லாத்தையும் விஜய் படங்கள் பண்ணியிருக்கு. இப்போ இந்த கத்தி படத்தில் இந்த டயலாக் எவ்வளோ மோசமான டயலாக் பாருங்கள். மக்களுக்கு அவங்க சொல்லித்தராங்க, 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வச்சு கொலை செஞ்சிங்கன்னா கேஸ் நிற்காது. 17 வயசு பையன் 17 வயசு பையனை வச்சு குத்த வைப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. 17 வயசு பையனை வச்சு நான் குத்த வைப்பேன், குத்த வச்சுட்டு இதில் ஜூனைல் கேஸ் தான், அவன் 1 வருஷம் வாங்க ஜெயிலில் படிச்சுட்டு 18 வயசில் வந்துடுவான் அப்படிங்கிறாரு.
இது 17 வயசு பையனுக்கு இந்த சட்டம் தெரியாது. ஆனால் அந்த படத்தை பார்க்குற லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த மெசேஜ் போய் சேரும். ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுறான்டா, நம்ம பண்ணால் ஒன்றும் இல்லையாண்டா, நமக்கு 16 வயசு தான் ஆகுதாண்டா, அதான் தளபதி சொன்னார் படத்தில் கவனிச்சியா, போட்டுருவோண்டா. ஏன்னா அவனுக்கு நல்லதுன்னு என்ன தெரியுமா, இவன் ஹீரோ, கத்தி எடுத்து இவன் குத்துறவன் தான் கெட்டவன். அவனுக்கு கெட்டவன் யாருன்னா டீச்சர் கெட்டவன், நல்லது சொல்கிற அப்பா கெட்டவன், சித்தப்பா கெட்டவன், படிடான்னு சொல்கிறவன் கெட்டவன், ஒழுங்கமாக இருன்னு சொல்கிறவன் கெட்டவன், சிகரெட்டு குடிக்காதன்னு சொல்கிறவன் கெட்டவன். ஏன்னா அந்த வயசு, அந்த குழந்தை வயசுக்கு யாரெல்லாம் நல்லது சொல்கிறாங்களோ அவங்க வில்லன், அவனை அடிக்கிற இவன் ஹீரோ, இவன் ஒரு தளபதி அப்படின்னு இவன் நினச்சிக்குவான். ஏன்னா இவங்க தளபதியே சொல்லியிருக்காருல, 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லிட்டு ஜுவனல் கேஸுன்னு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாருல. அப்போ இவனுக்கு தன்னை ஹீரோவாக உணர்றான், நான் ஒரு ஹீரோ அப்படின்னு. ஸோ இப்போ தான் எம்ஜிஆர் காலத்து படங்கள்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான படங்கள் தெரியுது. இப்போ பல பேர் அதை பூமர் படம், கிரிஞ்சு படம்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. தாய்ப்பாசம், பெண்கள்கிட்ட ஒழுக்கமான இருக்குன்னு சொல்கிறது, எப்போவும் நல்லவனாகவே இருக்கிறது, டே என்னடா ஓவர் அசீனை போடுறீங்கன்னு இப்போ உள்ள இளைஞர்கள் பார்க்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் படம் 17 வயசு பையனை குத்த வைக்கலாம், 17 வயசுல கொலை செய்ய வைக்கலான்னு ஒரு கதாநாயகன் பேசி அதை ஒரு ஹீரோ, அது ஒரு பிஜிஎம் போட்டு படமாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, 1-2 தான் விஜயோட படங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. விஜயோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்போ இந்த விஜயத்தான் ஜேம்ஸ் வசந்தன் ஆபத்தானவர் இருக்கிறார். இப்போ அரசியல் கட்சி தலைவருடைய கொள்கைகள் ஆபத்தான கொள்கைகள் இருக்குது, எதிர்மறையான சித்தாந்தங்கள் இருக்குது, அதை விமர்சித்து சண்டை விவாதங்கள் இதெல்லாம் நடக்குது. கலைஞருக்கு எதிராக ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு எதிராக கலைஞர், கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர், காமராஜருக்கு எதிராக அண்ணா, கலைஞருக்கு எதிராக ராஜாஜி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாட்டில் நடந்திருக்கு. அதெல்லாம் ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற சித்தாந்தங்கள் கொள்கையில் நம்ம வச்சு பண்ணுவோம். ஆனால் தனி மனிதராகவே விஜய் ஆபத்தாக இருக்கார். இப்போ ராஜாஜி தனி மனிதராக யாருக்கும் ஆபத்து இல்லை, தனி மனிதராக அவர் பெரியாருக்கே நண்பராக இருந்தார். அறிஞர் அண்ணாவை ராஜாஜி அண்ணாவின் கொள்கைகளை தான் ஆபத்தாக பார்த்தார். அண்ணாவுடைய ஆட்டிடியூடோ நடைமுறைகளோ அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் தொண்டர்களை வலியுறுத்துறதை பார்த்து ராஜாஜி பயப்படல. அண்ணாவின் எதிரிகள் கூட அண்ணாவின் நடத்தை பார்த்து மரியாதை வைத்தார்கள். ராஜாஜியின் எதிரியான பெரியார் கூட ராஜாஜியை தனிப்பட்ட முறையில் அவர் மீது மரியாதை வச்சிருந்தார், அன்பு வச்சிருந்தார். விஜய் போன்றவர்கள் தனிப்பட்ட நபர்களாகவே ஆபத்தாக இருக்கிறாங்க. எந்த அரசியலும் இல்லாமல், எந்த வலதுசாரி இடதுசாரி திராவிடம் தத்துவம் எதுவும் தமிழ் தேசியம் எதுவுமே தெரியாமல், எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, என்கிட்ட 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கினேன், 2000 கோடி ரூபா பணம் இருக்குது, இப்படி இதை மட்டும் தகுதியாக வச்சு ஒருத்தன் வரான் நாட்டில். காமராஜர் அப்படி வந்தாரா, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குப்பா, உங்களுக்கு செலவு செய்ய வரேன், எங்கள் ஆத்தா அப்போ எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க ஏக்கர் கணக்கில், நான் அந்த பணத்தை செலவழிக்க வரேன், இப்படி சொல்லிட்டு அரசியல்வாதிகள் வந்ததே கிடையாது. ஆனால் அந்த சினிமாக்காரங்க பாருங்கள், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எவ்வளோ பாமரத்தனமாக அவங்களுடைய அறிவு சிந்தனை இருக்குது பாருங்கள். பணம் இருக்குல்ல, அப்போ அவன் திருட மாட்டான்ல, பணக்காரன் இல்லை அவன் ஊழல் செய்ய மாட்டான்ல. நாட்டில் ஊழல் செய்கிறதே பணக்காரன் மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் ஊழல் கான்செப்டே தெரியல. ஊழல்னா என்ன, கார்பரேட்னா என்ன, இதெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அரசியல்வாதியை இயக்குகிற அதிகாரிகள் யார், அரசியல்வாதியை இயக்குகிற முதலாளிகள் யார்? உங்கள் நாட்டில் ஊழல்னு ஒன்று அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறதே முதலாளிகளுக்காண்டி தான். அரசியல்வாதிகள் நம்ம வரிப்பணத்தை பிடுங்கிறதே அம்பானிக்கும் அதானிக்காண்டி தான். இந்த அறிவே நமக்கு இல்லை. அது தெரியாமல் விஜய் பணக்காரன், விஜய் ஒரு கோடீஸ்வரன், அப்போ அவர் நல்லவராக தானே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அதை ஒரு கிரெடிட்டை அவரே சொல்கிறாரு, நான் ஒரு பணக்காரனாச்சே, என்ன இப்படி பணக்காரனானாரு, எல்லாம் பிளாக் டிக்கெட்டு, நம்மகிட்ட அநியாய பணம், 100 ரூபா டிக்கெட்டுக்கு 300 ரூபா விற்கிறது, 1000 ரூபா விற்கிறது, கவர்மெண்ட்டை ஏமாற்றி எக்ஸ்ட்ரா ஷோ போடுறது, இப்படிலாம் பண்ணி தானே வந்தீங்க. அது நேர்மையான பணமா? நீங்கள் வாங்குற 150 கோடி 160 கோடி தான் சம்பளங்கிறாங்க, 200 கோடின்னு கணக்கு காமிக்கிறாருங்கிறாங்க. அது என்ன கருப்பணமா என்னன்னு தெரியல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவர் உழைச்சி சம்பாதிக்கிறாருங்கிறாங்க. அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிற பணமே கிடையாது, உங்கள் மூளையை கழுவி சம்பாதிக்கிற பணங்கள் அதெல்லாம். அப்போ இப்படியாக நடிகர்கள் ரசிகர்களை ஏமாற்றிக்கிட்டு அரசியல்வாதி மோசம் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோஷத்தோடு வந்துட்டு நான் ஓட்டை பிரிக்கிறேன் வந்துடுவேன் அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் ஆபத்தானவர்கள். யாரை விட? இவர் ஆபத்துன்னு சொல்லுகிற திமுக அதிமுகவை விட, இவர் எதிரின்னு சும்மா பாவலா காமிக்கிறாரே பிஜேபியை விட, இவர் தான் ஆபத்தானவர். நாட்டில் இருக்கிற எந்த கட்சிகளும் எந்த இசங்களையும் விட இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் எந்த இசமும் தத்துவமும் இல்லாமல் சின்ன பசங்களை மூளையை கழுவி படிக்க விடாமல் சிந்திக்க விடாமல் விசிலடிச்சான் குஞ்சுகளாக வச்சுக்கிட்டு என்னோட சம்பளத்தை விட்டுட்டு நான் இவருக்காண்டி வரேன், என் வேலை போனாலும் பரவாயில்லன்னு வரேன், அவன் கண்டிப்பாக ஒரு இடத்துல நல்லா வேலை பார்க்குறவனா இருக்க மாட்டான். இந்த விஜய் ரசிகர் சொல்கிறான் பாருங்கள், எனக்கு எங்கள் முதலாளி லீவு தரல இருந்தாலும் வந்துட்டேன், அவன் அந்த ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பார்த்துருக்க மாட்டான். அந்த முதலாளியே இவன் போய் தொலைஞ்சா சரி, எப்பா எப்படியா போய் தொலைஞ்சா சரி, இவனை இட்டு என்னத்தை வேலை பார்த்தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவனாக தான் இருப்பான். ஒழுங்காக ப்ராப்பராக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவன் இப்படி வேலையை விட்டு பெற மாட்டான். அப்போ விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம்லாம் யாருன்னு தெரியுதுல்ல, எதற்குமே தகுதி இல்லாத லாய்க்கு இல்லாத ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க முடியாத அல்லது சொந்தமாக சுய தொழில் ஒரு கடை வச்சு நடத்த முடியாத படிப்பும் இல்லாமல் ட்ராப் அவுட் ஆன கேஸுக தான் 75லேருந்து 80 விழுக்காடு விஜய் பக்கம் நிற்கிறாங்க.
இந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா கூட விஜய் வந்தால் முடியாது. ஏன்னா விஜய் வந்து அவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரத்தை தந்துடுறாரு. நீங்கள் எல்லாம் ரசிகர்கள் கிடையாது, தாவேகா தொண்டர்கள், நாம் தான் அந்த நாட்டை மாற்ற போகிறோங்கிறப்ப அவன் நாளைக்கு கையில் கத்தி கம்பு வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா தான் கூட நிற்கிற இன்னொரு ரசிகனையே கொலை பண்ணவனுங்க அவனுங்க. மரத்துலேருந்து குதித்து இது பண்ணி ஒரு அடிப்படை நாகரிகம் அடிப்படை ஒழுங்கு இல்லாமல் நடந்துக்கிட்ட கூட்டம். ஒரு மனுஷனை பார்க்குறதுக்காக இத்தனை பேரை கொலை பண்ணவனுங்க. நெரிசலில் ஒரு அடிப்படை ஒழுங்கு இல்லாமல் இருந்த கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்துக்கு ஒரு ஹீரோயிஸை இமேஜ் கொடுத்தா அந்த மகாராஷ்டிரா இளைஞனை கத்தியை காட்டி மிரட்டினாங்க பாருங்கள், அந்த மாதிரியான கூட்டம் தான். இப்போ அந்த கத்தியை காட்டி மிரட்டினவன்ட்ட போய் திராவிடம்னா என்னன்னு கேளுங்க, பெரியார்னா என்னன்னு கேளுங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் விஜய்ன்னு கேளுங்க, கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். ஏன்னா கத்தி படத்தை பார்த்து விசில் அடித்தவன் தான் அவன். 17 வயசு பையன் கையில் கத்தியை கொடுத்து குத்த சொல்லுவேன்னு சொல்கிற ஒரு நடிகனை தலைவனாக ஏற்றுக்கிட்ட கூட்டம் தான் அந்த கூட்டம். அவன் கண்டிப்பாக ஒரு சினிமா ரசிகனா அந்த ரீல்ஸ் பைத்தியமாக தான் இருப்பானே ஒழிய புத்தக வாசிப்புடையவனா, ஏன் படிப்பை கூட ஒழுங்காக படிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். +1 கூட அவன் ஒழுங்காக படிக்கிற பையனாக இருக்க மாட்டான். அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. அப்போ அவனை இந்த நிலைக்கு ஆளாக்குனது இவர்களுடைய திரைப்படங்கள் தான். அந்த பையன் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கத்தி படத்தில் அந்த டைலாகை கேட்டிருப்பான். இந்த மாதிரியான வசனங்களை கேட்குறது, வில்லன்களுக்கு விடுற பஞ்சு டைலாக்கு, இவனுங்க லேடிஸை நடத்துகிற விதம், விஜய் வந்து இந்த கதாநாயகிகளை பார்த்து ஏண்டி உள்ளாடையோடு நிற்கிற, ஏன் ஜாக்கெட்டோடு நிற்கிறேன்னு பேசுகிற ஆபாசமான வசனங்கள், ஆம்பளடி அடங்கி போடின்னு விஜய் பேசுகிற வசனம், இதையெல்லாம் கேட்டு 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 வளர்றவன் தான் 18 வயசில் கத்தி எடுக்கிறான். ஏன் இப்போ 17 வயசுலேயே கத்தி எடுக்கிறான்? ஏன்னா விஜய் தான் 17 வயசுலேயே கத்தி வச்சு குத்திட்டு போங்கிறார்ல. அப்போ விஜய் ஆபத்தானவர். அதைத்தான் வினோதினி அவர்கள் சொன்னாங்க, விஜய் ஆபத்தானவர். படம் முழுக்க வன்முறையும் வில்லனாவும் காட்டிக் கொள்கிற பிரகாஷ்ராஜ் ஒரு ஆதிக்க கருத்தை எதிர்த்து பேசுகிறார். ஒரு அதிகார வர்க்கத்தின் எதேச்சதிகார நடவடிக்கையை எதிர்த்து பேசுகிறார். யார்? பிரகாஷ்ராஜ். அவர் வில்லனா அறிமுகப்படுறார். படத்தில் ஹீரோ மாதிரி சீனை போடுற அந்த விஜய் போன்றவர்கள்லாம் நிஜத்தில் இளைஞர்கள் சிறுவர்கள் மனதை கெடுக்கின்ற, ஆபாசத்தை தருகின்ற, வன்முறையை விதைக்கின்ற நாயர்களாக இருக்கிறாங்க. இந்த லட்சத்தில் இவங்க அரசியலுக்கு வேற வராங்க. அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாளே 41 பேர் போகுது. காரணம் இவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவ்வளோதாங்க. இது ஒரு ரசிகர் கூட்டம். ஓப்பனிங் டே கூட்டங்கிறது இப்படி தான் இருக்கும். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி கழக செயலாளர், அமைப்பு செயலாளர், இப்படின்னு உருவான ஒரு கட்சிக்கான கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது. ஓப்பனிங் சீனில் போய் சீட்டை கிழிக்கணும், எதிரி வில்லன் எவனாவது விஜயை பேசினா சீட்டை உடைக்கணும், இப்படிங்கிற மைண்ட் செட்டில் உள்ள கூட்டம். அந்த கூட்டமெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்றப்ப அது ஆபத்தாக மாறுது. அது ஈரோடோ, விக்கிரவாண்டியோ, மதுரையோ, கரூரோ, நாமக்கல்லோ, புரியுதுங்களா? அந்த இடத்துல சேர்ற எல்லாருமே உங்களுக்கு வந்து அறிவில்லாதவர்கள், போதிய முதிர்ச்சி இல்லாதவர்கள், ரசிகர்கள், விசிலடிச்சான் குஞ்சுகள்ங்கிற ஒரே கான்செப்டில் இருக்கிறதுனால அந்த இடம் ஆபத்தான இடமா மாறுது. ஒரு கூட்டம் முழுக்கவே அந்த மாதிரி வன்முறைக்கான கூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், நான் பேசுகிறது என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஒரு விஜய் ரசிகருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, யாரா அவன் என்னடா பேசிகிட்டு இருக்கான், தளபதியை தப்பாக பேசுகிறானா, போட்டுருமா, இப்படி தான் யோசிப்பான் அவனுக்கு. நான் என்ன சொல்ல வரேனே தெரியாது, இவன் என்ன சொல்ல வரான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. கத்தி எடுத்து குத்துறது தப்புப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், யாரா அவன் பூமரு அப்படின்றான். அவனுக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியாது. ஏன்னா அவன் செய்கிற தப்பையெல்லாம் நியாயப்படுத்த தான் கதாநாயகனாக விஜய் படத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. துப்பாக்கியை வச்சு சுடணும், கத்தியை வச்சு குத்தணும், கஞ்சா, தம் அடிக்கிறது ஸ்டைலு. பகவதி படத்தில் பீர் குடிக்காமல் எப்படா இருக்க முடியும், பீர்லாம் கெட்ட பழக்கமே கிடையாதான்னு விஜய் அட்வைஸ் பண்ணுறாரு. இப்படி தன்னுடைய படங்கள் முழுவதும் பெண்களை பாலியல் ரீதியாக பார்ப்பதையும், இரட்டை இரத்தனத்தையும், வன்முறையும் மட்டும் தூண்டின ஒரு நடிகர் அரசியல் களத்துக்கு வர போகிறாரு. இதுவரையும் அரசியலே பேச அவர் திடீர்னு அரசியல் களத்துக்கு வருவார், வந்த உடனே நாட்டுடைய சிஎம் ஆயிடுவாருன்னு எதிர்பார்த்தா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளோ ஆபத்து. அதைத்தான் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அழகாக சொல்கிறாங்க, விஜய் போன்றவர்கள் ஆபத்து, இந்த ஆபத்தை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ விஜயனுடைய அரசியல் பேட்டர்ன்கிறத நம்ம எடப்பாடி, ராமதாஸ், திருமாவளவன், கம்யூனிஸ்ட்கள், திராவிட கட்சிகள், பிஜேபி இப்படி பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு வராங்க. அந்த சித்தாந்தத்தோடு நம்ம மோதுறோம், முரண்படுறோம், உடன்படுறோம். வேற இது சித்தாந்தம், கொள்கை எதுவுமே தேவையில்லை. ஒரு தலைவன் வருவான், ஒரே நாள் எல்லாத்தையும் சரி செய்வாங்கிற அளவுக்கு ஒரு அறிவியலுக்கு எதிரான ஒரு முட்டாள்தனமாக நம்புகிற ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆதவர்ஜனா சொன்னார் பாருங்க, ஜென்சி கிட்ஸு போய் முதலமைச்சர் விட்ட முற்றுகையிடு, கலவரத்தை உண்டு பண்ணு, நேபாளத்தில் என்ன நடந்துச்சு பார்த்து இல்லை அப்படின்னு தூண்டி விட்டு ட்வீட் போடுறாரு. போட்டு எதுவும் பிரச்சனையாருன்னு அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி சிபிஐ, டெல்லி, பிஜேபி தான் பக்கம் வந்த உடனே திருப்பி பார்க்குறீங்களா ஜென்சிக்கா, கரெக்டாக அவர் சொல்கிறது பாருங்கள். படித்தவன், விவரம் தெரிஞ்சவன், 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்கள பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. பேசுகிறது முழுக்க அந்த 8ஆம் கிளாஸ் பி செக்ஷன், 9th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷனு, காலேஜ் ஃபஸ்ட் இயர், இந்த பசங்களை நோக்கி நாங்கள் உங்களுக்கான ஆள், வா 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 எங்ககிட்ட வா. கரெக்டாக அந்த குழந்தைங்க, விவரம் தெரியாதவன், அந்த அரசியல் அற்று இருக்கிற அந்த பசங்களை விசிறிடிச்சாங்க குஞ்சானங்களை பார்த்து தான் பேசுகிறார். வா ஜென்சி கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ். ஜென்சி கிட்ஸுங்கிறது ஒரு வயசு தான். அவன் இன்னும் 15 வருஷம் கழிச்சு அவனும் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா அவனும் கிழவன் தான்.
அந்த ஏதோ இந்த ஏஜ் ஃபேக்டர் தான் நமக்கு இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்களை தூண்டி விடு. நாளைக்கு என்ன வேணாலும் தூண்டி விடுவாங்க. எப்படி அங்கிட்டு இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பள்ளிவாசலுக்கு எதிராக அந்த சின்ன விவரம் தெரியாத ஆட்களை தூண்டி விடுறாங்களோ. நீங்கள் நினைக்கிறீங்க பாபர் மசூதி இடித்தவங்க 50 பேர் இந்துத்துவவாதிகள் கிடையாது. முக்காவாசி பேர் கஞ்சா குடிக்கி கஞ்சிக்கு வழி இல்லாத ஆட்கள், பணம் கொடுத்து கஞ்சா கொடுத்து சாராயம் கொடுத்து கூட்டி போன ஆட்கள். அந்த ரத யாத்திரை நடந்தது குறித்து ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். எப்பேர் அதில் பல பேர் கிறிஸ்டின் பேர் கூட இருக்குது. கிறிஸ்டின் பேருனா அவன் ஒன்றும் கிறிஸ்டின் உணர்வும் கிடையாது, அவனுக்கு இந்து உணர்வு முஸ்லீம் உணர்வு எதுவுமே கிடையாது. அவன் அந்த நேரத்தில் போதைக்கு என்ன வேணாலும் செய்வான். இன்றைக்கி ஒரு கஞ்சா கிடைக்குது, இன்றைக்கி ஒரு பொட்டலம் கிடைக்குதுன்னா பாபர் மசூதி இடிச்சிருவான். இப்படி ஒரு கூட்டம் அங்கே நிறைய இருக்குது. வட இந்தியாவில் படிக்காதவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. தலைமை சொல்லிட்டா செய்யணும், தலைமை சொல்லிட்டா குத்தணும் அப்படின்னு தூண்டி விடக்கூட்டு. அதாவது ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா போதும் போய் குத்திடணும். ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரே கட்சி தாவேக்கா. அதை அவங்க கார்னர் பண்ணுறாங்க. முதல் முறை ஓட்டு போடுறவங்க இவங்கெல்லாம் எனக்கு மட்டும் தான் ஓட்டு போடணுங்கிறத உண்டாக்கி, ஏன்னா அந்த பசங்க அந்த சினிமா முகத்தில் இருப்பாங்க, அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கணும், மிஸ்யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் செய்கிறாங்க. அதைத்தான் ஜேம்ஸ் வசந்தன் அழகாக சொல்கிறாரு. விஜய் ஆபத்தானவர். விஜயே ஆபத்தானவர். விஜய்க்கு சிந்தனை கொள்கைன்னு எதுவுமே கிடையாது. விஜயினுடைய ஆட்டிடியூட், செயல்பாடு, அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், யாருடைய கைப்பாவையாக இருக்கிறாரு, அவர் தூண்டி விடுகிறது, அவர் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி கூட்டம், அந்த குழந்தைங்க இளைஞர்கள், ஒன்றுமே தெரியாத அந்த லேடிஸ் பேசுகிற விஷயம், என் புருஷனை கொண்டுருவேன், என் பிள்ளையை கொண்டுருவேன், விஜய்காண்டி விஷம் வச்சு கொடுத்துருவேன், இது எல்லாமே ஆபத்தான அறிகுறி. எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக போகிறோம், அண்ணாவை பார்க்குறதுக்காக போகிறோன்னு சொன்னவங்க இருக்காங்க. எம்ஜிஆருக்காண்டி என் புருஷனை கொண்டுருவேன், எம்ஜிஆருக்காண்டி என் பெத்த பிள்ளையை கொண்டுருவேன், வயிற்றில் இருக்கேன், கன்சீவாக இருக்கேன், இந்த சனியை செத்தா சாகட்டும், என் பிள்ளை நடிகர் விஜயோட ஹேர் ஸ்டைலை பார்க்க வந்தேன்னு சொல்கிற கேவலமானவங்க எம்ஜிஆருக்கு கிடையாது, அண்ணாக்கு கிடையாது, கலைஞருக்கு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு கிடையாது. அவ்வளோ கேவலமான கூட்டம். அம்மா நீங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டவன் முடிவெட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுவுமே கொஞ்சம் ரசிக மனநிலையில் தான் அதை கண்டிக்கத்தக்கது. ஆனால் விஜய்க்கு ஒரு 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 27-28 வயசு பொண்ணு எனக்கு கல்யாணமாகி குழந்தையே உருவாகலை, இப்போ தான் உருவாச்சு, இருந்தாலும் அது கலைஞ்சாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கேன்னு பேட்டி கொடுக்குதுன்னா என்ன மாதிரியான கிறுக்குத்தனமான மைண்ட் செட்டு பாருங்கள். அவன் என்ன அறிவு, என்ன படிப்பு அந்த பொம்பளைக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த பொம்பளை அனுப்புகிற புருஷனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு பாருங்கள். தான் மனைவி இப்படி பேசுறதுன்னா அப்போ அவன் அந்த கணவனுடைய அறிவு பாருங்கள். அவனும் விஜய் ரசிகராக ஒரு விசிறிச்சா கொஞ்சம் ஆனால் அந்த அவனோட அறிவு இருக்கும். என் பிள்ளை சாகட்டும்னு சொல்லக்கூடிய 60 வயசு பாட்டியோட மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறது. நான் பெத்த பிள்ளை தான், குடல் வந்து செத்து போச்சு விஜய்காண்டி, விஜய்க்காக தானே செத்துச்சு, சாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் என்ன சொல்லுவீங்க? அப்போ இது ரொம்ப ஆபத்தான கூட்டம். இந்தி எதிர்ப்புக்காக, மொழி உணர்வுக்காக, இடஒதுக்கீடுக்காக உயிரை கொடுப்பதை கூட தடுப்பது தான் பகுத்தறிவு. அது கூட உயிரை கொடுக்காதீங்க, இருந்து போராடுங்கன்னு சொல்லக்கூடிய கூட்டம். ஆனால் ஒரு சினிமா நடிகரை போய் பார்க்குறோம், உங்களை மாதிரியே 2 தடவை கக்கூஸ் போகிற, யூரின் போகிற, வாந்தி எடுக்கிற, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கெல்லாம் இல்லாத பல கெட்ட பழக்கங்கள் கூட விஜய்க்கு இருக்கும். ஏன்னா பணம் நிறையா இருக்குது அவங்கள்ட்ட. அப்படிப்பட்ட ஒரு உடல், அந்த உடம்பை பார்க்குறதுக்காக இவ்வளோ கேவலமாக பகுத்தறிவை இழந்து போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னா இவர்கள் ஆபத்து. விஜய் ஆபத்து, விஜய் சுற்றி இருப்பவர்கள் ஆபத்து, விஜய்க்காக நாங்கள் எதையும் செய்வோம்னு சொல்பவர்கள் ஆபத்து. தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ்நாட்டிற்காக அப்படி உயிர் கொடுக்குறவங்க கிடையாது. ஏதோ ஒரு நடிகருக்கு நாங்கள் உயிர் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இந்த கூட்டம் இருக்குது. இவர்கள் ஆபத்தானவர்கள் என்று பகுத்தறிவாதிகள், பண்பட்டவர்கள் பதறுகிறார்கள். ஜேம்ஸ் வசந்தனும் அப்படி தான் பதறுகிறார். இதற்கு முன்னால் பதறியவர்களும் அதை வச்சு தான் பதறினாங்க. ஓவியா, நடிகை ஓவியா கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை போட்டு கிளியும் கிழிச்சாங்க. என்னையா நீ எல்லாம் மனுஷன் ஓடி வந்துட்டேன். ஸோ அதே துறையில் கூட சிந்திக்கக்கூடியவர்கள், பகுத்தறிவு உடையவர்கள், மனிதாபிமான உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பது இது காட்டுகிறது. விஜயை செவிலில் அடிக்கின்ற, பொட்டில் அடித்து நேருக்கு நேர் நிறுத்தி கேள்வி கேட்கின்ற ஜேம்ஸ் வசந்தன்கள் வேண்டும் இந்த நேரத்தில் துணிச்சலாக கருத்து சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மாபு கல்ச்சருக்கு எதிராக, பொது புத்திக்கு எதிராக கருத்து சொல்கிறதுக்கு துணிச்சல் வேணும். இது ஒரு கூட்டம், ஒரு கும்பல் கடிச்சு கொதரும் ஜேம்ஸ் வசந்தனை. ஓவியாவை, நடிகை ஓவியாவை இப்படி தான் கடிச்சு கொதறிச்சு. அதை பற்றி கவலைப்படாமல் என் மக்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு சொல்லக்கூடிய ஜேம்ஸ் வசந்தனை நம்ம பாராட்டணும். மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க, அரசியல் படுங்க, நிறைய தத்துவங்கள், கருத்தியலை படிங்க, வரலாறை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எதுவுமே தெரியாமல் உங்கள் மண்டை காலியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடிகர்களுடைய கழிவுகள் தான் உங்கள் தலையில் இறங்கும். அப்படி ஒரு கழிப்பிடமாக தலையை மாற்றாதீங்க. நம்ம இது அறிவு பெட்டகமாக நம்ம தலையை, நம்ம மூளையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம அறிவு பெட்டகத்தை தரணுங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். மாற வேண்டும் என்பது தான் ஜீவா சினிமாவினுடைய எண்ணமாக இருக்குது. இது போன்ற சினிமாவை பற்றிய ஆபத்து, சினிமாவை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், சினிமாவை எப்படி பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல்வேறு செய்திகளை பல்வேறு கோணங்களில் பகுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.